Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஏக்கன் பாபு அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு பர்టిక్యులர் கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பழங்குடி இனத்தை சேர்ந்த ரெண்டு பேரை நமக்கு காட்டுறாங்க. இதுல ஒருத்தங்களோட பேரு நந்தினி அப்படின்றது. இந்த நந்தினி இருக்காங்க பாத்தீங்களா, பொறுமையா வீட்டுக்குள்ள நுழையறாங்க. அங்க இப்பதான் கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு போல. இவங்களும் பர்టిక్యులரா ஒரு ரூம் வராங்க. பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளையும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டப்பால இருந்து பாம்பு எடுத்து வெளியே விடுறாங்க. அந்த மாப்பிளைய கொத்துறதுக்காக விடுறாங்களா என்னன்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் டீமையும் காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அசிஸ்டன்ட்ங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் இந்த இடத்துல சுத்தி பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு. அவர் தான் இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல எஸ்பியா ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டாரு, நானும் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ நிறைய கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் எஸ்பிக்கு தெரியுது. அதனால எஸ்பியோ ரொம்ப நார்மலா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எஸ்பி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முக்கியமா ஒரு காரணம் இருக்கும். இங்க முக்கியமான பதவியில ராணா அப்படின்ற ஒரு பெரியவர் தான் இருப்பாரு. அந்த ராணாவோட ரிலேட்டிவ் பையனா சுமித் அப்படின்ற ஒரு பையன் இருப்பான். அவன் ஒரு ஷோ பண்ண போறான், நீங்களும் சீஃப் கெஸ்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன சார், நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இங்க நிறைய காட்டு பகுதி இருக்கும், இவங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, காட்டு பகுதியில நிறைய பாம்பெல்லாம் இருக்கும், கவனமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பகுதியில எட்டு மாதிரி ராணான்னு ஒருத்தர் இருக்கிறதா எஸ்பி சொன்னார் பாத்தீங்களா, அந்த ராணாக்கு முன்னாடி தேவேந்திரா அப்படின்ற ஒருத்தர் தான் இருப்பாரு. அவரை காட்டு பகுதியில பாம்பு கடிச்சிருக்கும், போராடி தான் இறந்து போயிருப்பாரு. அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. எஸ்பி ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணாரு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கதான் எஸ்பியும் இருக்காரு. சுமித் அப்படின்றவர் தான் அந்த ஷோவை ரன் பண்ண போறாரு. இந்த சுமித் ராணாவோட ரிலேட்டிவா தான் இருப்பாரு. இப்ப வந்திருக்க சீஃப் கெஸ்ட பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவங்கள வர வச்சு அவங்களுக்கு மாலெல்லாம் போட்டு விடுறாரு. சீஃப் கெஸ்டா வந்திருக்க ஏக்கன் பாபு சார் ரெண்டு வார்த்தை பேசுவாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏக்கன் பாபு ரெண்டு வார்த்தை இல்ல, கொஞ்சம் கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்றாரு. என்ன இந்த இடத்துக்கு வர வச்சு கௌரவிச்ச சுமித்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன், அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிடுறாரு. இப்ப அந்த ஷோவை இந்த இடத்துல ஆரம்பமாயிருது. டிராமா மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பகுதிக்கு ஒரு பெரியவர் வருது. இவரோட பேரு கிரின்றது. இந்த கூட்டத்தையே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பகுதிக்கு யாரோ வராங்க. யாருன்ற மாதிரி இவங்களும் டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரியவர் தான் வந்திருக்காரு. நான் தான் ராணான்னு சொல்லிட்டாரு. இவங்களும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியா யாரோ எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, என் கார்ல தான் இந்த பேப்பர்லாம் இருந்தது பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. உன்னை சாவடிச்சிருவேன் மிரட்டி தான் லெட்டரை வச்சிருக்காங்க. இதை ஹீரோவும் பாத்துக்கிறாரு. எனக்கு சாவறத பத்தி கவலை கிடையாது, ஒருவேளை நான் கொலை செய்யப்பட்டேன்னா அந்த குற்றவாளியை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையுமே தள்ளி இருந்து அந்த கிரி கேட்டுட்டு இருக்காரு. கிரி இருக்கிறத இவங்க எல்லாம் கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா கிரி ரொம்ப லாங்ல இருந்து தான் இதை கவனிக்கிறாரு. இப்ப ராணாவும் கிளம்புறதா சொல்றாரு. சார் உங்க லாயரோட இடத்துல தானே திருட்டு போனதா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஏன்னா ஹீரோ நியூஸ் பேப்பர்ல இதை பார்த்திருப்பாரு. இப்ப ராணாவும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப ராணா ஸ்டிக் இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாரு. சார் உங்க ஸ்டிக்கை விட்டு போறீங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் ஸ்டிக்கை எடுத்து தராரு. ராணாவும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ராணா வரதுக்கு முன்னாடி அங்க இருக்க கிரி வேகமா கிளம்பிடுறாரு. ஹீரோவும் டீமும் சுத்தி பார்க்கிறதுக்காக தானே முக்கியமா இந்த இடத்துக்கு வந்தாங்க. அதனால இவங்களும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ரயில்வே ட்ராக்ல ஒரு பாடி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. யாரோட பாடின்னு பார்க்கணுன்றதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ராணா தான் இறந்து போயிருக்காரு. ட்ரெயின் அடிச்சு இறந்து போன மாதிரி தான் இருக்காரு. இதை பார்த்து இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஸ்டார்டிங் நந்தினின்னு ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, இது 90s தான் இருக்கும். இப்ப அந்த வீட்டை சேர்ந்தவங்க நந்தினியை துரத்திட்டு வராங்க. தப்பிக்கணும்ன்றதுக்காக நந்தினி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரயில்வே ட்ராக் கிட்ட வராங்க. அப்பன்னு பார்த்து ட்ரெயின் வருது. இந்த நந்தினியை அடிச்சு தூக்கிடுது. ஹீரோவும் டீமும் தானே பாடியை முதல்ல பார்த்தாங்க. அதனால போலீஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி இந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோவும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் சொல்றதை மட்டும் தான் கேக்குறாங்க. ஹீரோவை சுத்தமா மதிக்க கூட மாட்டாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இவங்க மேல இருக்க எஸ்பிக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைக்கிறாரு. இப்ப எஸ்பி கிட்ட பேசிடுறாரு. எஸ்பி உடனே அவங்களோட லைனுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சார் தெரியாம பேசிட்டேன் வாங்கன்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சு பேசுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்றத பொறுமையா கேக்குறாங்க. சூசைடா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பிரேம் அப்படின்ற ஒரு நபர் வராரு. இந்த பிரேம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணாவோட பையனா தான் இருப்பாரு. அப்ப கடைசியா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு.
சொல்லிருக்காரு. என் சாவுக்கு யாருமே காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹீரோவும் அந்த மெசேஜ் வாங்கி செக் பண்ணிட்டாரு. அந்த மெசேஜ் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அங்க ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க மேனேஜரும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரேம பொறுத்த வரைக்கும் உண்மையான பையனா இருக்க மாட்டாரு. இவருக்கு 15 வயசு இருக்கும் போது தான் ராணா தத்து எடுத்திருப்பாரு. இதெல்லாம் பிரேம் சொல்லும் போது தான் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ என்ன கேக்குறாருன்னா, சரி உங்க அப்பா கொஞ்ச நாளா டிஸ்டர்ப்டா இருந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா, கொஞ்ச நாளாவே டிஸ்டர்ப்டா இருந்தாரு. ஏற்கனவே அவருக்கு கேன்சர் இருக்கு. அதே மாதிரி கண் பார்வை வேற குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அதை நினைச்சுதான் டென்ஷனா இருந்தாருன்னு நான் நினைச்சேன். சூசைட் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்களே சூசைட்னு முடிவுக்கு வராதீங்க, இது கொலையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி போறத வெளியே வந்து பிரேமும் கவனிக்கிறாரு. கொல்கட்டாவை சேர்ந்த ஏக்கன் பாபுவும் அவனை பத்தின முழு டீடைல் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யாருக்கோ கால் பண்ணி சொல்லிட்டாரு. இப்ப சதீஷ் அப்படின்ற ஒரு லாயரை காட்டுறாங்க. இவர் தான் ராணாவோட லாயரா இருப்பாரு. இவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. ராணா வேலை கொடுத்தாருல, ஆனா சேலரி குடுத்திருக்க மாட்டாரு. நீங்க இந்த கேஸை முடிக்கும் போது எனக்கு வேண்டிய ஒருத்தர் உங்களுக்கான கிஃப்ட தருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. உங்ககிட்ட தானே அதை பத்தி சொன்னாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட எல்லாம் அதை பத்தி ராணா சார் எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் வீட்ல திருட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஹீரோ படிச்சார்ல, ஏதாவது முக்கியமான பொருள் திருட்டு போச்சான்னு கேக்குறாரு. சதீஷும் இல்லன்னு சொல்றாரு. சரி அவர் சொத்தை எப்படி எழுதி வச்சிருக்காரு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சதீஷ் என்ன சொல்றாருன்னா, சுமித் பேர்ல 10 லட்சம் ரூபாய் எழுதி வச்சிருந்தாரு. மத்த எல்லா சொத்துமே பிரேம்க்கு தான் போகணுன்ற மாதிரி எழுதி வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரேம் உண்மையான பையனும் இல்ல, எதுக்காக அவனுக்கு முழு சொத்தை எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சதீஷ் நடந்த வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. ராணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருப்பாரு. எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும், ஒரு கரெக்ஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இவரும் சரி இந்தாங்க அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் எடுத்து தந்திருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திரும்பி அந்த டாக்குமெண்ட்டை தந்திருப்பாரு. எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாம இருந்திருப்பாரு. ஏன் வாங்கிட்டு போனாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இந்த சதீஷும் சொல்லிட்டு இருக்காரு. மாத்தாம இருக்க எதுக்காக டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட ஒய்ஃப் கால் பண்றாங்க. அவங்க பேரு குக்கு அப்படின்றது. சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வேற ஒரு இடத்துல பிஸியா இருக்க மாதிரிலாம் நடிக்கிறாரு. நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேகமா காலை கட் பண்றாரு. தங்கச்சி பையனுக்கு 10 லட்சம் ரூபாய் தான் எழுதி வச்சிருக்காரு. மீதி எல்லா காசுமே பிரேம்க்கு தான் எழுதி வச்சிருக்காரு. பிரேம் சொந்த பையனும் கிடையாது. அப்புறம் எதுக்காக எல்லாத்தையும் இவனுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பரபரப்பா பேசிட்டு இருக்கும் போது தான் மேனேஜர் வராரு. சார் கண்டிப்பா இது கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எதை வச்சு சொல்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அந்த டைம்ல ஒரு ட்ரெயின் வரும்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் நேத்து வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிரேம் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ராணாவோட பேலஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே வராங்க. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. நந்தினி இருக்காங்கல்ல, மாப்பிளைக்கு பக்கத்துல பாம்பை விட்டுருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல தான் பாம்பை விட்டுருப்பாங்க. இப்பதான் மாப்பிளை முழிச்சு பாக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில டைமண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒய்ஃபை கொத்திருது. அவங்க வலியால கத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த லேடி இங்க இருந்து ஓடி இருப்பாங்க. இந்த லேடிய வேற ஒரு நபர் தான் உள்ள வரைக்கும் கூட்டு வந்திருப்பாரு. அந்த நபர் பார்த்தா இங்க வேலை பாக்குறவர்னு தெரிய வருது. அவரும் துரத்துற மாதிரிலாம் பாவலா காட்டுறாரு. ஆனா அவரு துரத்த மாட்டாரு, மத்தவங்க மட்டும் தான் துரத்துவாங்க. பேசுறதுக்காக இவங்க எல்லாருமே பேலஸ்க்கு வந்தாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் சுமித்தோட ஒய்ஃபும் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட இடம் இது கிடையாது. இருந்தாலும் அவர் இறந்து போயிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவர் சூசைட் பண்ணிருக்காருன்னு இப்ப கூட நம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் சுமித் சொல்லிட்டு இருக்காரு. இது சூசைட் கிடையாது, கொலை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இது கொலையா அப்படின்ற மாதிரி கரெக்டா பையன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ட்ரெயின்ல இடிச்சு இறந்து போன மாதிரி கொண்டு வரணும்ன்றதுக்காக யாரோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஆனா நேத்து அந்த வழியா ட்ரெயின் வரவே கிடையாது. சோ இது கண்டிப்பா கொலை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சொத்துக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கோம் நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி பிரேம ப்ளேம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பிரேமும் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப நான் தான் என்னோட அப்பாவை கொன்னுட்டேன்னு சொல்றீங்களா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்படுறாரு. அண்ணன் விடுனு அப்படின்ற மாதிரி சுமித் இருக்காரு பாத்தீங்களா, இவரை சமாதானம் எல்லாம் பத்துறாரு. ராணா கேஸ் விசாரிக்க சொன்னாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஹீரோவும் சொல்லிடுறாரு. ராணாவோட ரூமை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. இங்க ஒரு வேலையாள் இருப்பாரு, அவரும் ராணாவோட ரூமை கூட்டு வந்து காமிச்சிடுறாரு. ராணாவோட ஒய்ஃப் போட்டோவை ஹீரோ பாக்குறாரு. அவங்க கல்யாணம் அன்னைக்கு இறந்துட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. சரி ராணாவை எப்ப கடைசியா பார்த்து அப்படின்ற மாதிரி வேலையாள் கிட்ட கேக்குறாங்க. வேலையாள் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி நாள் சாப்பிடுறதுக்காக நைட் அவரை கூப்பிட வந்தேன், அவர் சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லிட்டாரு, அப்பதான் நான் கடைசியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ பேசிக்கிட்டே அங்க இருக்க பொருள்லாம் செக் பண்றாரு. அப்பதான் ஸ்டிக் அங்க இருக்கிறது தெரியுது. ஸ்டிக் இல்லாம வெளியே போவாரான்னு கேக்குறாரு. இல்ல ஸ்டிக் இல்லாம எங்கேயும் போக மாட்டாருன்னு சொல்றாங்க. ஸ்டிக் இல்லாம காலையில 7 மணிக்கு எப்படி அவர் தனியா போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப பேச்சுவாக்குல என்ன பண்றாருன்னா, பிரேம் கிட்ட அந்த டைம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பிரேம் என்ன சொல்றாருன்னா, மனிஷ்னு ஒருத்தரை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டாரு. மனிஷை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்துருவாரு. மனிஷ் தான் கால் பண்ணி இவரை வர சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. மனிஷ் வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் திரும்பி வந்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி மனிஷ் யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. மனிஷ் சுதாகர்னு 2 பேர் என்னோட அப்பாக்கு பார்ட்னர்ஸா இருந்தாங்க, பிசினஸ்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்கன்னு சொல்றாரு. 2 பேருமே ஆள் எப்படி அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சுதாகர் ஏற்கனவே என்னோட அப்பா கிட்ட இருந்து திருடி மாட்டி இருக்காரு, ஆனா என்னோட அப்பா திரும்பி சேர்த்துக்கிட்டாரு. மனிஷ் ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சரி தேவைப்பட்ட திரும்பி வந்து விசாரிக்கிறேன், இப்போதைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. அப்பதான் கிளம்புறதுக்காக சுமித்தோட ஒய்ஃபும் நின்னுட்டு இருக்காங்க. இவர் சுமித் கிட்டயும் மனிஷ பத்தி கேக்குறாரு. மனிஷ் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சுதாகர்னு கேக்குறாரு. சுதாகரை பத்தி கேட்டோன்னே இவரோட முகம் மாறுது. சுதாகர் அந்த அளவுக்கு நல்லவர் கிடையாது, அங்கிள் கூட சண்டை போட்டதை பார்த்தேன்னு சொல்றாரு. ராணாவும் அவரோட பார்ட்னர் சுதாகர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நீ பண்ண ஃப்ராட் தனலாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சுதாகர் சொல்றாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் வருது. அப்பதான் சுமித்தும் அவரோட ஷோவை பத்தி சொல்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி மாமாவும் வேகமா அனுப்பி விட்டுருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடியும் பாக்குறதுக்காக வராங்க. நீங்க சொன்னது சரிதான் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்துருச்சு, விஷம் கொடுத்து தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எக்ஸாக்ட்டா எப்ப இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அதுதான் சார் கண்டுபிடிக்க முடியல, இவங்க ஒரு விஷத்தை யூஸ் பண்ணிருக்காங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டிருக்கு, அதனால யாராலையும் பிரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்டா இறந்த டைம் தெரியாம யார் மேல சந்தேகப்படுறது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்ப நைட் நேரமா அது சம்பந்தமா தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட்ங்க கூட டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கார் வர சவுண்ட் கேக்குது. இவங்க அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துக்கு பிரேம் தான் வந்திருக்காரு. பிரேமும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அபிராம் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. அந்த அபிராம வந்து இந்த நந்தினி கூப்பிடுறாங்க. இப்ப நந்தினி கூட ஒரு பையனும் இருக்கான். அந்த பையனை அபிராம் பொறுப்புல ஒப்படைச்சிடுறாங்க. ப்ளீஸ் இவனை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள இவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல பிரேம் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. என்னோட அப்பா கடைசி கொஞ்ச நாளாவே பதட்டமா தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பாக்கு தனியா ஒரு கார் இருக்கும், ஆனா கார்ல வராம வேற ஒரு வண்டியில வீட்டுக்கு வராரு. கார் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் அந்த கிரி டிரைவரா இருக்க தேவையில்லைன்னு வேலையை விட்டு அனுப்பிட்டேன், என்னை பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணா கர்மா சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க, என் விஷயத்துல அது உண்மையாயிருச்சு, எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. அப்பயே என்னோட அப்பா சாவு போறாருன்னு எனக்கு டவுட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்க அப்பாக்கு கடைசி சில நாளா கொலை மிரட்டல்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அது கிரியோட வேலையா கூட இருக்கலாம், அந்த கிரியை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு உங்க அப்பாவும் சுதாகரும் சண்டை போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமித் கிளம்பி போகும்போது தான் பிரேம் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பிரேம் வரும்போது இவங்க ரெண்டு பேருமே சண்டெல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப சுதாகரும் எக்ஸிபிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அது மட்டும் தான் என் காதுல கேட்டது, மத்த எதுவுமே தெளிவா கேட்கலன்னு சொல்றாரு. உங்க அப்பாவோட கொலைக்கு யாரு காரணம்ன்றதை சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன், இப்போதைக்கு நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி பிரேம் கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. தேவேந்திரன் ஒருத்தர் பாம்பு கடிச்சு இறந்ததா சொன்னீங்கல்ல, அது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. தேவேந்திரா காட்டு பகுதிக்கு போகும்போது பாம்பு கடிச்சிருச்சு, அந்த காட்டு இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் கொஞ்சம் காப்பாத்த ட்ரை பண்ணாங்க, இருந்தாலும் பலனளிக்காம அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த விஷயத்தை கேட்டு வச்சுக்கிறாரு. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் பதட்டமா வராரு. சார் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவா அந்த தேவேந்திராவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட 30வது வயசுல தான் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்றத பாக்குறாரு. பதட்டமா ஒருத்தன் ஸ்டேஷனுக்கு வந்தான் பாத்தீங்களா, அவன் விறகெல்லாம் வெட்டவனா இருப்பான். அவன் விறகெல்லாம் வெட்டி வச்சிட்டு இருக்கும் போதுதான் ராணாவோட பாடியை யாரோ இழுத்துட்டு போறதா பாக்குறான். வெறும் அவங்களோட ட்ரெஸ் மட்டும் தான் பார்த்திருப்பான். அவன் பார்க்க எப்படி இருப்பான்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இன்ஸ்பெக்டர் லேடியும் ஹீரோக்கு இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் இழுத்துட்டு வந்ததா ஒரு இடத்த சொன்னான் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. அப்பதான் வாக்கிங்க்கு யூஸ் பண்ற ஸ்டிக் கிடைக்குது. இத பத்திரமா எத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் எத்துக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மனிஷ் கிட்டயும் சுதாகர் கிட்டயும் பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா மனிஷ் வெளியூர்ல இருக்கிறதுனால இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல. சரி சுதாகருக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இங்க இருக்க சுமித் தான் சுதாகருக்கு ட்ரை பண்றாரு. ராணா அங்கிளோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கான், உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட என்ன விசாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சுதாகரும் பதட்டமா கேக்குறாரு. இப்பதான் பக்கத்துல இருக்க ஹீரோ நேரடியா பேசிடுறாரு. நீங்க நேரடியா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா என்ன கேள்வி இருக்கோ அதை கேட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சுதாகர் இருக்காரு பாத்தீங்களா, டவர் சரியா கிடைக்கல அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே அவாய்ட் பண்ணி காலை கட் பண்ணிடுறாரு. நான் குக்குக்கு யூஸ் பண்ற மெத்தடை எனக்கே யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருக்க ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் லேடிக்கு ஒரு ஸ்டிக் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஸ்டிக்கை பாக்குறாரு. கீழே ஷார்ப்பா எட்ஜ் இருக்கு, இந்த எட்ஜ் மூலியமா தான் விஷத்தை உள்ள திணிச்சிருக்க மாதிரி இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு கிளம்புறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த சுதாகர் காலை கட் பண்ணிட்டார்ல, பிசினஸ் பிரச்சனையில அவர் ஒருவேளை இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கேட்டுட்டு இருக்காங்க.
இன்னும் நம்ம மனிஷ கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் உங்களுக்கு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி தான் மனிஷ் இந்த இடத்துக்கு வராரு. நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள ராணாக்கு இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ராணா இறந்து போய் அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தரணும்ன்ற பொருளை என்கிட்ட தான் தந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராணா அன்னைக்கு நைட் வந்து பேசினாரு பாத்தீங்களா, எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் கிட்ட ஃபீஸ தந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஓஹோ, நீங்க தான் அந்த நபரா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சந்தேகம் சொன்னா சுதாகர் மேலதான், ஏன்னா அவன் தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, பிரேம வீட்ல வந்து பார்க்க சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. பிரேம வீட்ல வந்து நான் பார்க்க சொன்னேனா, அப்பெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, பிரேம் உங்க வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் இருந்தாங்களாமே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என் ஒய்ஃபும் பிரேம பார்த்ததா சொல்ல, பிரேம் எதுக்காக இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப பிரேம் தான் போய் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. மனுஷன் கிளம்பிடுறாரு. ராணா வேலையை விட்டு தூக்குன கிரியை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் அன்னைக்கு நைட்டு ராணாவை பார்த்திருப்பாரு. இப்ப மருமக கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் காசோட வரமா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நந்தினி அபிராம் கிட்ட குழந்தையை விட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, கிரி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. கிரி அந்த டைம்ல இருந்தே ராணா கிட்ட டிரைவரா இருப்பாரு. இவர் தான் வீட்டுக்குள்ளே இவங்களை கூட்டு போயிருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கிரி யார்கிட்டயோ காசு வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு போல. சீக்கிரமா வந்து காசு தா அப்படின்ற மாதிரி போன்ல எல்லாம் பேசி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. கிரி இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப ரவுண்ட்ஸுக்காக வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, கிரியோட பாடியை பாக்குறாரு, ஷாக் ஆகுறாரு. உடனே இன்ஸ்பெக்டருக்கு தகவலை பாஸ் பண்றாரு. இப்ப ஹீரோவும் டீமும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து கால் வருது. சார், செக் பண்ணிட்டேன், விஷத்தை அது வழியா தான் உடம்புக்குள்ள செலுத்தி இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தேடிட்டு இருந்த கிரி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோவோட வீட்டுக்கு யாரோ வராங்க. யார் வந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரியல. நான் தான் சுதாகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தானே பேசணும்னு சொன்னீங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீங்களும் அவரும் சண்டை போட்டீங்களா, எதுக்காக சண்டை போட்டீங்க, அந்த விஷயத்தை தெளிவா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தேவேந்திரா ஃபாரின்ல எக்ஸிபிஷனுக்கு போயிருப்பாரு. அங்க வச்சு 5 டைமண்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு. திரும்பி இந்த இடத்துக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக காட்டுப்பகுதிக்கு போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து பாம்பு கடிச்சிரும். அப்ப அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறதுனால அதுல ஒரு பொண்ணுக்கு இவர் 5 டைமண்டையும் தந்திருப்பாரு. ஆனா அந்த பழங்குடி இனத்தால தேவேந்திராவை காப்பாத்த முடியல. அதுக்கப்புறம் தான் ராணா அந்த பொறுப்புக்கு வந்தான். ராணா கிட்ட தேவேந்திரா தந்தா அந்த 5 டைமண்ட் இருந்தது. அது எப்படி ராணா கிட்ட வந்தது? கண்டிப்பா ஏதோ ஏமாத்தி தான் அந்த டைமண்டை வாங்கியிருக்கான்னு நான் சந்தேகப்பட்டேன். அதனால தான் சண்டை போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டு இவரை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் சுமித்தை பாக்குறதுக்காக அவருடைய இடத்துக்கு வராங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, டிராமாக்காக ஒவ்வொருத்தருக்கும் டைலாக சொல்லி தந்துட்டு இருக்காரு. சூப்பரா டைலாக் எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ராணா கிட்ட டைமண்ட் எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. எது டைமண்டா, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சுமித் சொல்றாரு. ஏன்னா சொத்துல கூட அந்த டைமண்ட் அவர் சேர்க்கல, அதனால தான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சுமித் சீக்கிரமா டிராமா போட போறாராம். அந்த டிராமாக்கு நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப சுமித் மேற்கொண்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு செம்ம டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப இவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு இவங்களும் வந்துடுறாங்க. அப்பதான் இவங்களை பாக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு பிரேம் வராரு. இவங்க தான் வர சொல்லியிருப்பாங்க. பிரேம் வந்தோடனே எதுக்காக போய் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் போய் சொன்னா, என்ன போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. மனிஷ் வீட்டுக்கு நீங்க போகவே இல்ல, எதுக்காக அப்ப போனேன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நான் உண்மையிலேயே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, மனிஷ் கிட்டயும் மனிஷோட ஒய்ஃப் கிட்டயும் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம், எதுக்காக இப்படி போய் சொல்றீங்க, அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேக்குறாரு. சார், நான் சொன்னா உங்களுக்கு புரியாதா, உண்மையிலேயே நான் அந்த இடத்துக்கு தான் போனேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி அதெல்லாம் விடுங்க, உங்க வீட்டை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி ராணாவோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தை செக் பண்றதுக்காக வராரு. இங்க இருக்க வேலைக்காரரை பொறுத்த வரைக்கும் பல வருஷமா இங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. போட்டோல இருக்க எல்லாருமே இதே ஸ்டிக்கை தான் கையில வச்சிருக்காங்க. இந்த ஸ்டிக்கோட வரலாறு என்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த வேலைக்காரர் கிட்ட கேக்குறாரு. ஹீரோ கிட்ட அந்த வேலைக்காரரும் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ராணா ஐயாவோட பேச்சுல ஏதாவது வித்தியாசத்தை கவனிச்சீங்களான்னு ஹீரோ கேக்குறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ராணா வந்திருப்பாரு, எதுவுமே பேசாம தான் அவரோட ரூம்குள்ள போயிருப்பாரு. சாப்பாடு கூட வேணான்ற மாதிரி கை ரியாக்ஷன்ல தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராணாவோட ஒய்ஃப் கல்யாணம் அன்னைக்கே இறந்து போயிட்டதா சொன்னீங்க, எப்படி நடந்தது அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் பாம்பு கடிச்சதுனால கத்துனாங்க பாத்தீங்களா, நந்தினியும் ராணா மேல டைமண்ட போட்டுட்டு கிளம்பி இருப்பாங்க. ராணாவும் கீழே விழுந்த டைமண்ட் எல்லாம் எடுக்கிறாரு. வேலையாள் கிட்ட புடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க துரத்திட்டு ஓடும் போது தான் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. ராணா கீழ இருந்து டைமண்ட் தான் எடுத்தாருன்னு கூட இவருக்கு தெரியல, கீழ இருந்து எதையோ எடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஹீரோ கையில ஸ்டிக்கை வச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஸ்டிக்கை வச்சு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் அந்த ஸ்டிக்கை எடுத்து திருப்பி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு.
ஸ்டிக்க பார்த்தது போதும் வான்ற மாதிரி ஹீரோவும் கூப்பிடுறாரு. ஹீரோவும் மேனேஜர் கிட்ட பர்டிகுலரா ஒரு இடத்தை பத்தி கேக்குறாரு. மேனேஜரும் அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன் அந்த இடத்தை பத்தி கேக்குறாருன்னா, அங்க இருந்து தான் ராணா இருக்காரு பாத்தீங்களா, பிரேம தத்தி எடுத்திருப்பாரு. இது அந்த வேலைக்காரர் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யாரோ பேலஸ்குள்ள நுழையிறாங்க. ராணாவோட ரூம்ல ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்கை தான் நுழைஞ்ச நபர் தூக்கிட்டு போறாரு. இவர் யாரு என்ன நமக்கு தெரியல. அப்படியே கட் பண்ணி இவங்கள நமக்கு காட்டுறாங்க. இவங்களும் அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து தானே தத்தெடுக்கப்பட்டாரு. எதனால அந்த பையனை பர்டிகுலரா ராணா தத்தெடுத்தாருன்னு கேக்குறாங்க. அதுக்கான காரணம்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. சரி, அதுக்கு முன்னாடி பிரேம இங்க கொண்டு வந்து யார் விட்டா அப்படின்னு கேக்குறாரு. விட்ட நபரோட பேரை இவரும் சொல்லிடுறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டர் லேடி கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. சார், இப்பதான் எல்லாரோட போன் டவர் ரேஞ்சையும் நாங்க செக் பண்ணோம். ராணா கொலை செய்யப்படும் போது பிரேமோட டவர் ரேஞ்ச் அங்கதான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, உடனே பிரேம் வீட்டை செக் பண்ணுங்க. அந்த விறகு வெட்டுறவன் பார்த்த மாதிரி ஏதாவது Dress கிடைக்குதா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி டீமோட இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்பதான் பீரோல அதே மாதிரி ஒரு Dress கிடைக்குது. சோ இவர் தான் பண்ணிருக்காருன்னு முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. பிளாஷ்பேக்ல அபிராம்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இவர் தான் ஆசிரமத்துல அந்த பிரேம சேர்த்தே விட்டுருக்காரு. எதுக்காக சேர்த்து விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ராணாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல தான் சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கிறாங்க. தேவேந்திரா இருக்காரு பாத்தீங்களா, அந்த டைமண்ட் எல்லாம் நந்தினி கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாரு. இப்ப ராணா இருக்கார்ல, நான் நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. ராணா அந்த டைமண்டுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்றது அபிராமுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, ஆனா கல்யாணம் பண்ணிக்காமயே அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்கள துரத்தி விட்டுருப்பாரு. அவங்களோட பையனா தான் பிரேம் இருப்பாரு. அவன் டைமண்டுக்காக தான் பழகி இருக்கான் அப்படின்றது அப்புறம் தான் நந்தினிக்கு புரிய வந்தது. அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணது தெரிய வந்தோன்னா நந்தினி ரொம்ப கோவப்பட்டா. என் பையனை மட்டும் நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி என் பொறுப்புல விட்டுட்டா. அன்னைக்கு நைட்டு தான் ராணாவோட வீட்டுக்குள்ள பூந்தா. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனா அப்படின்ற மாதிரி அபிராமோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு. அது சரி, தத்து எடுத்தவருக்கு பையன்றது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. நான் பையன்றதை புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் தத்து எடுக்கணும்னே நினைச்சான். சோ பையன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி அபிராமோ சொல்றாரு. அதனால தான் பிரேம்க்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. அதே மாதிரி அன்னைக்கு நந்தினி கூட கிரியும் வந்ததை பத்தி இவர் சொல்லியிருப்பாரு. சோ கிரிக்கும் இந்த டைமண்டை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கிரியை கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. சுமித் தான் கால் பண்ணிருக்காரு. சார், வீட்ல இருந்த அந்த ஸ்டிக் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் நார்மலா பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இங்க இருக்க அபிராம் கிட்ட நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அபிராம் என்ன சொல்றாருன்னா, கடைசி சில நாளா ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணுச்சு. அந்த காரோட நம்பரை நோட் பண்ணிருக்கேன். இதுதான் நம்பர்னு தராரு. சரின்ற மாதிரி இவங்களும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாங்க. ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல கடைக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா ஒரு கார் போகுது. அவர் கொடுத்த நம்பர் கார் தான் போகுது. இந்த காரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபாலோ பண்றாங்க. அந்த காருக்குமே இவங்க ஃபாலோ பண்றது தெரியுது. அதனால அந்த காருக்குள்ள இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, காரை நிறுத்திட்டு வேகமா ஓடுறாரு. இவங்களும் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா துரத்திட்டு வராங்க. இவங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது வேற யாரும் கிடையாது, சுமிதா தான் இருப்பாரு. ஹீரோவும் உடனே இன்ஸ்பெக்டர் லேடிக்கு கால் பண்ணிட்டாரு. பிரேம விட்டுருங்க, ஏன்னா உண்மையான குற்றவாளி சுமித் தான், அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப சுமித்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தல, அப்பதான் உன் மேல எனக்கு டவுட் வந்தது. அந்த டவுட் சம்பந்தமா தான் இவ்வளவு நாள் விசாரணை பண்ணேன். இப்ப எல்லாமே கன்ஃபர்மே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருமே அந்த பேலஸ்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. சுமித்தை லாக் பண்ண மாதிரி இவர் உட்கார வச்சிருக்காரு. இப்பதான் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறது. இறந்து போன ராணா கடைசி கொஞ்ச நாளா பதட்டமா இருந்திருப்பாரு. அத பையனும் நோட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பையன் கிட்ட கிரிய வேலையை விட்டு தூக்குனதை பத்தி சொல்லியிருப்பாரு. கர்மா என்ன சும்மா விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரியும் பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால நந்தினிக்கு நடந்ததை பத்தி தெளிவா தெரியும். அந்த டைமண்டை பத்தியும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் குடி போதையில எல்லார்கிட்டயும் உளறிட்டு இருக்காரு. இப்ப கூட பார்ல ஒரு நபர்கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புலம்புறது தெரிஞ்சுதான் ராணா வேலையை விட்டு அனுப்பியிருப்பாரு. இவர் புலம்பிட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த விஷயத்தெல்லாம் எதர்ச்சியா சுமித்தும் கவனிக்கிறது. நந்தினின்னு சொல்றான், நிறைய டைமண்ட்னு சொல்றான், பெரிய கதை இருக்கும் போலி அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப அவரை பார்த்த மாதிரி நிறைய காசை காட்டுறாரு. இங்க வா, என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப கிரியும் பக்கத்துல வந்து விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. இது எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல, அதனால ராணாக்கு பெருசா கெட்ட பேர்லாம் வந்திருக்காது. ஊர்லயும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஆனா இப்ப இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சுல, இதை வச்சு அங்கிளை பயங்கரமா மிரட்டுறாரு. இத பத்திலாம் வெளியே தெரியக்கூடாதுன்னா அந்த டைமண்டை என்கிட்ட தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டைமண்டா, என்கிட்ட டைமண்ட்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் இப்பயும் நடிச்சிருப்பாரு. அந்த டைமண்டுக்காக உங்களை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுமித்து சொல்லியிருப்பான். இதனாலதான் இவர் பதட்டமா வந்திருப்பாரு. நான் பண்ண தப்பு தான் என்ன துரத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சோகமா சொல்லியிருப்பாரு. ஹீரோ இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாரு. ராணா இவரை பாக்குறதுக்காக வரும்போது என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரு. என்னை யாராவது கொலை பண்ணாங்கன்னா குற்றவாளி எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு.
அவர் காப்பாத்தவே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லணும்? அதுதான் எனக்கு வந்த பெரிய டவுட். அதை வச்சுதான் நான் சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுமித்தும் மனிஷும் சேர்ந்த மாதிரி டைமண்ட் எங்கன்னு கேட்டிருப்பாங்க. கடைசி வரைக்கும் ராணா சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால சாவடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் குத்திருப்பாங்க. அந்த லேட்டா சாவடிக்கிற விஷத்தை தான் இறக்கியிருப்பாங்க. ஹீரோவை பார்க்க ராணா வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா? அது ராணாலாம் கிடையாது. இந்த சுமித் தான் மேக்கப் போட்டு ராணா மாதிரி கெட்டப்க்கு மாறி இருப்பாரு. அந்த இடத்துல வந்து இவங்க கிட்ட ராணா வாய்ஸ்ல பேசியிருப்பாரு. ராணாவை இவங்க சீக்கிரமாவே கொலை பண்ணி முடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க இவர் தான் ராணா மாதிரி அந்த இடத்துல நடிச்சிருப்பாரு. அதனால தான் சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரர் கூப்பிடும் போது இவர் வேணான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் ரியாக்ஷன் மூலியமா தான் இவர் பண்ணியிருப்பாரு. ராணாவை பத்தி எதுக்காக கேட்கறான்ற மாதிரி கிரிக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால தான் இவர் பண்ண எல்லா விஷயத்தையும் கிரி ஸ்டார்டிங்ல இருந்தே கவனிச்சிருப்பாரு. சோ அவர் கவனிச்சது ராணாவை கிடையாது, அவர் கவனிச்சது சுமித்தியா தான் இருக்கும். மனிஷ் ஒரு குறிப்பிட்ட தூரம் பாடி இழுத்துட்டு வந்திருப்பாரு. நீ உடனே வேற ஊருக்கு கிளம்பிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தனியா இழுத்துட்டு போகும்போது தான் அந்த விறகு வெற்றவன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பான். சுமித் வரும்போதே பிரேமோட போன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதனால தான் இந்த லொகேஷனை காட்டும். அதே மாதிரி ட்ரெயின் இந்த இடத்துல வரதுன்றது இவருக்கு நல்லாவே தெரியும். வேணும்ன்றே தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஏன்னா பழி எல்லாமே பிரேம் மேல விழணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. மனிஷ காசு கொடுத்து தான் வேலைக்கு வாங்கியிருப்பாரு. உண்மையிலேயே பிரேம மனிஷ பாக்கிறதுக்காக தான் போயிருப்பாரு. ஆனா மனிஷும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் போய் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ தான் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி கிரி இருக்காரு பாத்தீங்களா, போக போக சுமித்தை மிரட்டியிருப்பாரு. காசு வாங்கலாம் நினைக்கும் போது தான் சுமித் அந்த இடத்துல வச்சு சாவடிச்சிருப்பாரு. சுமித்தால வாய்ஸை மாத்த முடியும் அப்படின்றது அந்த டிராமா பிராக்டிஸ் நடந்தது பாத்தீங்களா, அப்பதான் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப அசிஸ்டன்ட் என்ன கேக்குறாங்கன்னா, அன்னைக்கு நைட் வந்தது ராணா இல்ல சுமித்ன்றது அன்னைக்கே தெரியுமா, இல்ல இந்த விஷயம்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு அன்னைக்கே டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு பேசிட்டு போன ராணா இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டிக் எடுக்காம தான் முதல்ல நடந்திருப்பாரு. நீங்க ஸ்டிக்கை விட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் ஸ்டிக் எடுத்து கையில தந்திருப்பாரு. மறந்து போனது முதல் டவுட் வந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டிக்கை இவர் தொட்டு தானே கொடுத்தாரு. அந்த ஸ்டிக் புதுசா ரெடி பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் இவருக்கு இன்னும் டவுட் வந்திருக்கும். சுமித்தால வாய்ஸை மாத்த முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் கன்ஃபார்மே பண்ணிருப்பாரு. ராணா மாதிரி லாயரை பார்க்க வந்ததும் சுமிதா தான் இருப்பாரு. சொத்தை ஏதாவது மாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணிருப்பாரு. முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்து கொடுத்திருப்பாரு. சரி டைமண்டையாவது வாங்கிடலாம்னு நினைச்சிருப்பாரு. டைமண்டும் கிடைக்கலன்னா இந்த பிரேம மாட்டி விட்டாதான் நமக்கு சொத்து கிடைக்கும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் பிரேம மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு பிளான போட்டிருப்பாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு அந்த ஸ்டிக்கை கையில புடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் அதே மாதிரி பண்ணிலாம் பார்த்திருப்பாரு. இந்த விஷயத்தை இவரும் இவரோட ஒய்ஃபும் கவனிச்சிருப்பாங்க. சோ ஸ்டிக்குக்குள்ள தான் அது இருக்கு போல அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் நைட்டோட நைட்டா அந்த இடத்துக்கு இவர் வந்திருப்பாரு. சுமித் தான் அந்த ஸ்டிக் அங்க இருந்து தூக்கிட்டே போயிருப்பாரு. ஆனா உனக்கு முன்னாடி நான் டைமண்ட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த டைமண்டை காட்டுறாரு. ராணா அந்த ஸ்டிக்குக்குள்ள தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவர் கெஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இது எடுத்து வச்சிருப்பாரு. இது உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி ராணாவோட பையன் பிரேம் கிட்ட தந்துடுறாரு. இந்த டைமண்டுக்காகவும் சொத்துக்காகவும் தான் சுமித் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. சுமித்துக்கு ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி மனிஷும் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. இப்ப போலீஸ் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே மாதிரி கண்டுபிடிச்சு தந்ததுக்காக பிரேமோ இவருக்கு நன்றி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.